குருசாமி அவர்கள் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர். இந்த பகுதியாக வருகிற பொழுது அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. என்ன பணி அவர் செய்கிறார் என்று சொன்னால், பிறரது வயிற்று பசியை போக்குகிற ஒரு அற்புத பணியை செய்கிறார். புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய சிறுகுடிக்கிலான் பண்ணன். அவன் இப்படி சோறு வழங்கி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உண்மையிலே இந்த காட்சியை நான் பொருத்தி பார்க்கிறேன். வரிசையாக நின்று மக்கள் அந்த உணவை பெறுகிற அந்த காட்சி சிறு நுண்ணெரும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்ப என்று அழகாக சொல்லுவார். எப்படி எறும்புகள் தனித்தனியாக செல்லாமல் வரிசையாக வந்து அந்த உணவை பெற்றுக்கொள்கிறார்களோ அப்படி சொல்லி முடித்துவிட்டு அவர் அந்த புறநானூலை சொல்லுகிறார். பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ என்று கேட்கிறார். அப்படி இன்றைக்கு குருசாமி பசியாகிய பிணியை போக்குகிற மருத்துவராக உள்ளே ராஜாஜி மருத்துவமனையிலே மருத்துவர்கள் உடல் பிணியை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். உடல் பிணியை அவர்கள் நீக்குகிறார்கள். அவர்கள் வயிற்றுக்கு வருகிற பசிப்பிணியை போக்குகிற ஒரு மருத்துவராக நமது குருசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பசிப்பிணி போக்குகின்ற மருத்துவன் சங்க இலக்கியத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் குருசாமி வடிவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதற்கு எனக்கு வயதும் இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது. அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கள்ளழகர் திருவருளோடு அவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.